நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பேரண்ட்ஸ் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம். ஒரு சிலர் எங்கள் அம்மா வந்து மேக்ஸிமம் எல்லாமே சாப்பிடுவாங்க. எதுவுமே வந்து வேண்டாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா காசு வேஸ்ட்டாக போகுது காசு போட்டு வாங்கி அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க நிறைய. அப்படி எங்கள் அம்மா இருக்கும்போது ஒரே ஒரு பொருளை மட்டும் எங்கள் அம்மா வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அதிகமாக இல்லை, எப்போயாவது சொல்லுவாங்க. அது என்னென்னா இது வந்து என்னென்னு நேம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும்தான் எங்கள் அம்மா எனக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க கேட்டிருக்காங்க. இது நான் வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய டைம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து கடைக்கு போய் மளிகை சாமானை வாங்கும்போது இதை பார்த்த உடனே எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சரி, அவங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். இதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்து இதனோட பேர் வந்து நெய் பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அப்படி தான் இதனோட பேர் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டடா பாபாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.